சாயப்பட்டறை மீது நடவடிக்கை எடுத்த அமைச்சர். லஞ்சம் வாங்கியதாக பொய்யான தகவல் பரவிய விவகாரம். அதிரடியாக அகற்றப்பட்ட 30 சாயப்பட்டறைகள். நடந்தது என்ன? கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட விஜயலட்சுமி மாபெரும் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார். இந்த நிலையில் குமாரபாளையம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சாய பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து அதிரடி நடவடிக்கை எடுத்து சட்டவிரோதமாக சாய தண்ணீரை வெளியேற்றிய சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுத்து வந்தார். குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இதில் சில சாயப்பட்டறைகள் விதிமுறைகளை மீறி சுத்திகரிக்கப்படாத சாய கழிவுநீரை கால்வாய்கள் வழியாக நேரடியாக காவிரி ஆற்றில் திறந்து விடுவதாக தொடர்ந்து பால்வளத்துறை அமைச்சருக்கு புகார்கள் வந்தன. இப்பிரச்சனையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உரிய அனுமதியின்றி விதிமீறல்களில் ஈடுபடும் சாயப்பட்டறைகள் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தீவிர சோதனையிலும் அதிரடி நடவடிக்கையிலும் இறங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இவர் சாயப்பட்டறை உரிமையாளர்களிடம் பணம் பெற்றதாக சிலர் ஒரு பொய்யை பரப்பிவிட்டுள்ளனர். இதனையடுத்து இந்த அவப்பெயருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் 30க்கும் மேற்பட்ட சாய ஆலைகள் மீது தக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 10 சாயப்பட்டறைகள் சுத்தியல்களாலும் இயந்திரங்களாலும் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டன. சில சாய ஆலைகளில் மின்சாரத்தை துண்டித்தும் பொய்யான குற்றச்சாட்டை பரப்பிய பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அமைச்சர் விஜயலட்சுமி. தற்போது குமாரபாளையம் தொகுதி முழுவதும் கடந்த பல ஆண்டுகளாக எந்த கட்சியும் செய்யாத சாதனையை புரிந்த விஜயலட்சுமிக்கு தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் இயங்கும் பெரிய சாய ஆலைகளில் இருந்தும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.